நான் சிறுகவும் நீர் பெருகவும் தீபத்தின் திரியாய் எடுத்தாள் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் முதலாவது ஒரு ஹிந்தி பாடலை பாடிவிட்டு அதன் பின்பாக தேவனுடைய செய்திக்காக கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். पवित्र आत्मा, पवित्र आत्मा, मुझे ले जाए यीशु के चरणों में। पवित्र आत्मा, पवित्र आत्मा, पवित्र आत्मा, मुझे ले जाए यीशु के चरणों में। पवित्र आत्मा, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए, सिर्फ तेरे लिए यीशु, तेरे लिए मैं हाथ उठाता हूँ। पवित्र आत्मा, पवित्र आत्मा, मुझे ले जा यीशु के चरणों में। पवित्र आत्मा. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். முதலாவது நாம் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு குணத்தை நாம் பார்த்துவிட்டு அதன் பின்பாக தேவ செய்திக்குள் கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். எதற்காக நாம் ஆண்டவருடைய குணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்றால், கர்த்தருடைய குணத்தை நாம் எவ்வளவு அறிகிறோமோ அவ்வளவு நாம் விசுவாசத்திலே வளர முடியும். பிதாவாகிய தேவனை குறித்து அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் எவ்வளவு வளர்கிறோமோ அவ்வளவு அவருக்குள் நாம் ஆழமாக வேரூன்றுவோம். நம்முடைய விசுவாசமும் நமக்குள்ளே பெருகும் என்பதை என் சத்திய வேதம் கூறுகிறது. தேவனை குறித்து எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வேதத்தின் வார்த்தைகளின் மூலமாகத்தான் நாம் அவரை அறிந்து கொள்ள முடியும். அதனால்தான் பவுல் சொல்கிறார், அவரை குறித்து அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, அவரை குறித்து அறிகிற அறிவு எவருக்கு இருக்கிறதோ அவர்கள் ஒரு நாளும் பதற மாட்டார்கள். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதத்தை நாம் வாசிக்கிறோமே, யார் பதற மாட்டார்கள்? அவரை குறித்து அறிகிற அறிவிலே எவர்கள் வளர்ந்தார்களோ அவர்களுக்குள்ளே ஒரு பயமும் இருக்காது. தாவீது சொல்லுகிறாரே, என்னை சுற்றி இருக்கிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இந்த வார்த்தையெல்லாம் லேஸ்ல யாராலையும் சொல்ல முடியாது. என்னை சுத்தி இருக்கிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்று எவராலும் கூற முடியாது. அவ்வளவு ஒரு தைரியம் தாவீதிற்கு. கோலியாத் முன்னால ஒன்றுமில்லாத நிராயுதபாணியாக வெறும் கூழாங்கற்களோடு போய் நின்றவர். கோலியாத் ஏராளமான படை ஆயுதங்களை வைத்திருந்தான். கோலியாத்தை பார்த்தாலே ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு உருவம் கொண்டவன். அவனுடைய ஆயுதங்கள் அவன் அணிந்திருந்தது இன்னும் பயமுறுத்தக்கூடியது. ஆனாலும் தாவீது கடுகளவு பயமற்றவனாக அந்த கோலியாத்திற்கு முன்பாக போய் எப்படி நின்றான்? தாவீதிற்கு தான் வணங்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அறிந்தபடியினாலேதான் என்னை சுற்றி இருக்கிற 10,000 பேருக்கும் பயப்படேன் என்று சொன்னான். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, வேதத்தை படிக்கும் பொழுது அதிலே நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து குணங்கள் ஏராளமாக இருக்கிறது. அந்த குணங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ளே விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக மாறுவோம். ஏனென்றால் வேதம் கூறுகிறது, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவர்களை தேவன் அருவருக்கிறார் என்று. விசுவாசத்தோடு வாழ்கிறவர்கள் மேல்தான்
கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று. ஆதலால் தான் கூறுகிறேன், கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலே ஒவ்வொரு நாளும் வளருவோமாக. பிதாவாகிய தேவனின் குணநலன்கள், என் தேவனை குறித்ததாக வேதத்திலே கூறியிருக்கிற அவருடைய குணநலன்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் அவருக்குள் ஆழமாக வேரூன்றுவோம். இந்த நாளிலும் ஒரு விசேஷித்த குணத்தை ஆண்டவரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நாம் வணங்கும் நம் இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் என்னையும் உன்னையும் தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறவர். தன்னுடைய உள்ளங்கையிலே என் ஆண்டவர் என்னை வரைந்து வைத்திருக்கிறார், உங்களை வரைந்து வைத்திருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, அந்த உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்படுகிறார் என்று வேதம் கூறுகிறது. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நீங்களும் நானும் கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த கண்ணீரை பரலோகத்திலிருந்து ரசிக்கிற ஒரு இயேசு எனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை. நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் நம்மோடு கூட நெருக்கப்படுகிற ஒரு நல்ல இயேசு எனக்காக இருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு இரவு வேளையிலே நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? நான் உங்களை நினைந்தருளுகிற தேவன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை நினைந்தருளுகிற தேவன் என்று சொல்லுகிறார். தாவீது ஒரு அருமையான வேத வசனத்தை கூறியிருக்கிறார். கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன் தான், ஆனால் என் ஆண்டவர் என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று தாவீது மிக அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். தாவீது சொன்ன அதே வார்த்தையை நாமும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம், நீங்களும் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம். கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார், என் ஆண்டவர் என் மேல் நினைவாய் இருக்கிறார். சர்வ வல்லமையை பொருந்திய ஆண்டவர் வானம் பூமி அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தன்னுடைய ஒரே வார்த்தையால் உண்டாக்கின அந்த பிதாவாகிய தேவன் என் மேல் நினைவாய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரி நம் மேல் நினைவாய் இருப்பார் என்றால் நமக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும், எவ்வளவு பெருமையாக இருக்கும். நம்ம தேசத்தின் ஜனாதிபதி நம்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம் என்றால் எவ்வளவு பெருமையாய் இருக்கும் நமக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் நினைவாய் இருக்கிறேன், நான் உன்னை நினைந்தருளுகிற தேவன் என்று. கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்தும் இரவு வேளையிலே உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், என்னை பார்த்தும் சொல்லுகிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைந்தருளினார் என்று வேதத்திலே படிக்கிறோமே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே அவர்களுடைய அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது அவர்களால் பேசக்கூடிய முடியவில்லை, ஜெபிக்கக்கூடிய முடியவில்லை, அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, அந்த பெருமூச்சை கேட்டு அந்த ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைந்தருளினாரே. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நினைந்தருளினவர் நினைந்தருளினதோடு மாத்திரம் நிறுத்தவில்லை, அவர்களுக்கென்று ஒரு இரட்சகனையும் எழுப்பினார். பார்வோனின் கரத்திலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களை பார்வோனின் கரத்திலிருந்து அவர் ஆண்டவர் பிடுங்கினார் என்றுதான் சொல்ல வேண்டும், விடுவித்தார் என்று கூட சொல்லக்கூடாது. ஆண்டவர் பார்வோனின் கரத்திலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை பிடுங்கி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரே. இன்னைக்கு இரவு வேளையில ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களையும் நினைவு கூறுகிறேன், நான் உங்களையும் நினைவு கூறுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராகேலுக்கு குழந்தையே இல்லை, அவளுடைய சக்களத்தியாகிய அவளுடைய சகோதரிக்கு குழந்தையா பிறந்துகிட்டு இருந்துச்சு, ராகேலுக்கு குழந்தையே இல்லை. யாக்கோபு கூட சொன்னாரு, ஆண்டவர் உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னாரு. ராகேலை நினைந்தருளின நம்முடைய ஆண்டவர் இந்த இரவு வேளையிலே உங்களையும் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, அன்னாள் நிந்தையோடு இருந்தாள், அவமானத்தோடு இருந்தாள், பெனினாள் அவளை அவமதித்துக் கொண்டே இருந்தாள். பெனினாளின் நிந்தை தாங்க முடியவில்லை. அன்னாள் கதறினாள் தேவ சமூகத்திற்கு போய், தன்னால் தேவ சன்னிதானத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டாள் என்று வேதம் கூறுகிறது. அன்னாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், அந்நாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நான் நினைவு கூறுகிற தேவன், நான் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய கவலைகளையும் பார்த்து நான் சகிக்க கூடாத ஒரு தேவன். நான் இந்த இரவு வேளையிலே உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், நான் உங்களையும் நான் நினைவு கூறுகிறேன், உங்களையும் நான் நினைவு கூறுகிறேன். உங்கள் கண்ணீர் அனைத்தையும் நான் என் துருத்தியிலே வைத்திருக்கிறேன் என்று என் சத்திய வேந்தனாகிய என் இயேசு சொல்லுகிறார். இந்த இரவு வேளையிலே நான் உங்கள் கண்ணீர்
கண்ணீரை என்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறேன், என்னுடைய துருத்தியிலே வைத்திருக்கிறேன். நீ வடித்த கண்ணீர் ஒன்றும் வீணாக போகவில்லை. நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்று நான் உன்னை நினைந்தருளுவதற்காக நான் வந்திருக்கிற ஒரு இயேசு என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோமாக. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவருடைய ஒரு விசேஷித்த குணம், அவர் சிறுமையும் எளிமையும் ஆனவர்களை நினைவு கூறுகிறவர் என்று என் சத்திய வேதம் கூறுகிறது. இந்த குணத்தை நாம் ஆராய்வதற்கு நமக்கு கிருபை தந்த என் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக, கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. நான் இந்த நாளிலே செய்தியை கொடுப்பதற்காக எந்த ஒரு வார்த்தையை குறித்து பேசலாம் என்று நான் என்னை நானே ஆண்டவருடைய சமூகத்திற்கு கொண்டு போகும் பொழுது கர்த்தர் ஒரு அருமையான தேவ வார்த்தையை கொடுத்தார். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். எவன் அவன்? சிம்சோன். சிம்சோன் சிம்சோன் என்று நாம் அவனை ஒரு பராக்கிரமசாலியாக பார்த்தோமே, அந்த சிம்சோன் தான். சிம்சோனுடைய தாய் மனோவாவின் மனைவி, அவளும் குழந்தை இல்லாமல் தான் இருந்தாள். அவளும் குழந்தை இல்லாமல் தான் இருந்தாள். அவளும் நிந்தையோடு தான் இருந்தாள். அவளோடும் அவமானத்தோடு இருந்தாள். அந்த சிம்சோனின் தாய்க்கு தேவ தூதன் தரிசனமாகி, நீ ஒரு குமாரனை பெறுவாய், நீ ஒரு குமாரனை பெறுவாய். அந்த குமாரனை பெற்றெடுக்கும் வரை திராட்சரசம் குடியாமலும் மதுபானம் பண்ணாமலும் இரு. அவனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவனை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று தெளிவாக தேவ தூதன் அந்த மனோவாவின் மனைவிக்கு சொன்னார். சிம்சோனும் பிறந்தார். அந்த சிம்சோனை தேவ ஆவியானவர் ஏவ தொடங்கினார். தேவ ஆவியானவர் ஏவ தொடங்கினார் என்று சத்திய வேதம் கூறுகிறது. சங்கீதத்திலே தாவீது ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, தேவ ஆவியானவர் சிம்சோனை ஏவினது போல உங்களையும் என்னையும் ஏவ வேண்டும். சிம்சோனை ஏவின தேவ ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே உங்களை ஏவுவதற்காக வந்திருக்கிறார், என்னை ஏவுவதற்காக வந்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் நம்மை ஏவும் பொழுது நாமும் சிம்சோன் எப்படி பராக்கிரமமான காரியத்தை செய்தாரோ, சிம்சோன் எப்படி மகத்துவமான காரியத்தை செய்தாரோ, பெலிஸ்தர்களை ஓட ஓட விரட்டுவதற்கு சிம்சோனுக்கு துணையாய் இருந்தது யார்? தேவ ஆவி. அவனை இயக்கின தேவ ஆவி அவனை பராக்கிரமமான காரியங்களை, பெரிய காரியங்களை அவனை செய்வதற்காக அவனை ஏவினார் என்று என் சத்திய வேதம் கூறுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஏவ வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவரின் கரத்திலே நீங்களும் நானும் விட்டு கொடுக்கும் பொழுது சிம்சோனை இயக்கின தேவ ஆவியானவர் உங்களையும் இயக்குவார், என்னையும் இயக்குவார் என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ளுவோமாக. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடம் வரும் பொழுது நீங்கள் புது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் எவ்வளவு உலகத்திற்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசுதானே சொன்னாரு. அந்த இயேசுதானே சொன்னாரு. யோவான்கள் நம்ம படிக்கும் பொழுது சிம்சோனை இயக்கின அந்த தேவ ஆவியை குறித்து எவ்வளவு வார்த்தைகளை யோவானிலே நாம் படிக்கிறோம். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, அந்த தேவ ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே உங்கள் முன்பாகவும் என் முன்பாகவும் வந்து நின்று கொண்டிருக்கிறார். நம்மை ஏவுவதற்கு, நம்மை இயக்குவிப்பதற்கு அவர் ஆயத்தமாக வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தமாக என் முன்பாக நிற்கிறார். அவர் ஆயத்தமாக உங்கள் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே,
கர்த்தருடைய கரத்திலே நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது என் ஆண்டவர் என்னை உபயோகப்படுத்துவதற்கு, உங்களை உபயோகப்படுத்துவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் இல்லை என்பதை நீங்களும் நானும் நன்கு அறிந்து கொள்வோமாக. தேவ ஆவியானவர் நம்மையும் நம்மையும் எழுப்புவதற்கு ஆயத்தமுள்ளவராக வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவி என்னிடத்திலே வரும் பொழுது முதலாவது எனக்குள்ளே என்ன நடைபெறுகிறது? நான் பலன் அடைகிறேன், நான் பலன் கொள்கிறேன் என்று சத்திய வேதம் கூறுகிறது. சிம்சோனை பலப்படுத்தி தன்னுடைய காரியத்திலே பெலிஸ்தர்களின் கரங்களில் இருந்து தன்னுடைய பிள்ளைகளை மீட்டெடுப்பதற்காக சிம்சோனை ஆக்கிரமித்த தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையிலே, இரவு வேளையிலே உங்கள் முன்பாக வந்து நிற்கிறார். நான் உங்களை பலப்படுத்தும்படியாக வந்து நிற்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். என் அருமையாக இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற, இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறேன். ஏனென்றால் தேவ ஆவி உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சத்திய வேதம் கூறுகிறது. கிதியோன் ரொம்ப ஒரு சரியான பயந்தாங்கொள்ளி மீதியானிகளுக்கு பயந்து தனிமையாக போய் அந்த கிதியோன் அவன் அந்த கோதுமையை அடித்துக் கொண்டிருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அந்த கிதியோனை பராக்கிரமசாலியாக மாற்றினது யார்? தேவன். கிதியோனை தேவ ஆவியானவர் ஏவ தொடங்கினார். அந்த கிதியோன் மீதியானவர்களை ஓட விரட்டினார் என்று நாம் சத்திய வேதத்திலே நாம் படிக்கிறோமே. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய சீடர்கள் அனைவரும் சரியான பயந்தாங்கொள்ளிங்க. எல்லாரும் நல்ல பயந்தாங்கொள்ளிங்க. யூதர்களுக்கு பயந்ததுனால வீட்டுக்குள்ள பூட்டி இருந்தவங்க இயேசு கிறிஸ்துவ தனிமையா விட்டுட்டு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கொள்ளியாக வாழ்ந்த சீடர்கள். பேதுரு, ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான பேதுரு, ஆண்டவர் மேல மிகவும் அன்பு வைத்திருந்த பேதுரு 3 முறை அவரை மறுதலித்தானே. ஆனால் அதே சீடர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின்பு எவ்வளவு தைரியசாலிகளாக மாறினார்கள். எந்த பேதுரு ஆண்டவரை மறுதலித்தானோ அதே பேதுரு எவருக்கு பயந்து அதை சொன்னானோ அந்த யூதர்கள் முன்பாக சொல்லுகிறார்கள், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லுகிறாரே. அவ்வளவு தைரியம் எங்கிருந்தியா வந்துச்சு? ஏன்னா தேவ ஆவியானவர் அவர்களை ஏவ தொடங்கினார். தேவ ஆவியானவர் அவர்களை ஏவ தொடங்கினார் என்றுதானே சத்திய வேதத்தை நீங்களும் நானும் படிக்கிறோம். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஏவ தொடங்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பலன் வரும், நமக்குள்ளே ஒரு தைரியம் வரும். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து நடுங்கி அவனுடைய பரிவாரத்தை எல்லாம் முன்னால் அனுப்பிவிட்டு பின்னால் வந்து கொண்டிருந்தான். ஆனால் தேவன் அவனை சந்தித்தார். என் கர்த்தர் அவனை சந்தித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் அவனை சந்தித்த பின்பு யாருக்கு பயந்து போய் பின்னால இருந்தானோ அந்த யாக்கோபு முன்னாலே வந்து கொண்டார். அதுதான் தேவ ஆவி, பலப்படுத்துகிற தேவ ஆவி, தைரியப்படுத்துகிற தேவ ஆவி. சத்துருக்களை கண்டு நாம் பயந்து ஒடுங்காதபடி சத்துருக்களுக்கு விரோதமாக எழும்பச் செய்த அந்த தேவ ஆவி இன்றைக்கு உங்களை பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். பலன் கொள்ளுங்கள். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நீங்களும் பலன் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் ஆவியானவர் இந்த இரவு வேளையிலே உங்களையும் என்னையும் ஆண்டவர் பலப்படுத்தும்படியாக வந்திருக்கிறார். உங்களையும் என்னையும் சிம்சோனை எப்படி ஏவ துவக்கினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் ஏவ துவங்குவதற்காக வந்திருக்கிறார். பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவி. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி இருப்பாரு ஆண்டவரே, சாட்சிகளாய் இருப்பீர்கள், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆண்டவரே. ஒரு கிறிஸ்தவனா நான் வாழ்றது எதுக்காக? என்னை பாக்குறவங்க என் இயேசுவை மகிமைப்படுத்தணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனுஷர் உங்களிடத்திலே காணப்படுகிற நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நான் அவர்கள் மகிமைப்படுத்த வேண்டும். என் பேச்சு, என் நடக்க, என் செயல், என் சிந்தனை எல்லாத்திலையும் நான் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று என் ஆண்டவருக்கு விரும்புகிறார்.
என்னை ஒரு சாட்சியாக மாற்ற வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி வேதத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னாரே, நான் ஒரு சாட்சியாக நான் வாழ வேண்டும் என்று என் பிதா விரும்பி இந்த இரவு வேளையிலே வந்திருக்கிறார். சிம்சோனை இயக்கின தேவ ஆவி இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்களும் நானும் சாட்சியாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறாரே. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, சிம்சோனை இயக்கின தேவ ஆவி இன்றைக்கு சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்கள் சாட்சியை காத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறார். பரிசுத்தத்திலே சாட்சியை காத்துக் கொள்வோம், உண்மையிலே சாட்சியை உண்மையாய் வாழ்வதிலே சாட்சியை காத்துக் கொள்வோம், விசுவாச வாழ்க்கையிலே சாட்சியை காத்துக் கொள்வோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறதிலே நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்ள வேண்டும் என்று இயேசு விரும்புகிறவராக இந்த இரவு வேளையிலே வந்திருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, பலன் அடையுங்கள் என்று சொன்ன என் ஆண்டவர் இப்பொழுது சொல்லுகிறார், சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும், சாட்சியாக நீங்கள் வாழ வேண்டும். தேவனிடத்திலே இருந்து மாத்திரமல்ல, மனிதரிடத்திலே இருந்தும் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நற்சாட்சி வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராக வந்திருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, சத்திய வேதத்திலே ஆண்டவர் நிறைய பேரை குறித்து நல்ல சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரும் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க, ஜனங்களும் சாட்சி கொடுத்திருக்கிறாங்க. எலியாவையும் எலிசாவையும் பார்த்து ஜனங்கள் கொடுத்த நல்ல சாட்சி, இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், இவர்கள் தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய வார்த்தை இவரிடத்திலே இருக்கிறதுன்னு ஜனங்கள் சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான சாட்சியை எலியா பெற்றிருந்தார், எலியாவின் சீடனாகிய எலிசாவும் பெற்றிருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து எத்தனை பேர் இவன் தேவனுடைய மனுஷன் சாட்சி சொல்றாங்க, எத்தனை பேர் இவனுடைய தேவனுடைய மனிதன் என்று சாட்சி சொல்றாங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை இவனிடத்திலே இருக்கிறது என்று சாட்சி கூறுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். என்னை யாராவது தேவனுடைய மனுஷன்னு சொல்றாங்களா? என்னை யாராவது கர்த்தருடைய வார்த்தை இவங்கிட்ட இருக்குதுன்னு என்ன குறித்து சாட்சி சொல்றாங்களா? என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, சிம்சோனை இயக்கின தேவ ஆவியானவரின் விருப்பம் அதுவே, விருப்பம் அதுவே. சிம்சோனை இயக்கின தேவ ஆவியானவரின் சிந்தை அதுவே. என் பிள்ளைகளை பார்த்து ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும், இவன் தேவனுடைய மனிதன் என்று, இவனிடத்தில் என்னுடைய வார்த்தை இருக்கிறது என்று அவர்கள் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும், உங்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்று என் கர்த்தர் விரும்புகிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, எலிசா எலியாய் பெற்ற அந்த நல்ல சாட்சியை நீங்களும் நானும் பெறணும்னு தான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் சிம்சோனை இயக்கினது போல உங்களையும் என்னையும் இயக்கி வைப்பதற்காக என் ஆண்டவர் வந்திருக்கிறார். தாவீதை குறித்து எவ்வளவு ஒரு அருமையான சாட்சியை பிதாவாகிய தேவன் கொடுத்தார். தாவீதை குறித்து எவ்வளவு ஒரு அருமையான சாட்சியை கொடுத்தார். என் இருதயத்திற்கு ஏற்றவன், எவ்வளவு நல்ல சாட்சி ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றான். தாவீது எவ்வளவு நல்ல ஒரு சாட்சியை பெற்றான் ஜனங்கள் மத்தியில, அதே மாதிரி பிதாவாகிய தேவன் மத்தியில. இன்னைக்கு ஆண்டவர் அந்த சாட்சிய உங்களை பார்த்து கொடுப்பாரா? என்ன பார்த்து கொடுப்பாரா? என்ன பார்த்து கொடுப்பாரா? என்ன பார்த்து கொடுப்பாரான்னு நான் என்ன பார்த்தே நான் கேட்டுக்கொள்கிறேன். உன்னை பார்த்த ஆண்டவன் நான் அன்றைக்கு தாவீதை குறித்து சொன்னேனே, என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்தேனே, தாவீதை குறித்து ஜனங்களும் நல்ல சாட்சி தானே கொடுத்தார்கள், அதே சாட்சியை உன்னை பார்த்து கொடுப்பாங்களான்னு கேட்கிறாரு அந்த ஆண்டவரே. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, சாட்சியாய் இருப்பீர்கள், சாட்சியாய் இருப்பீர்கள். We should be a living testimony for our God. For our Jesus, we should be a living testimony. அதற்காகத்தான் இந்த இரவு வேளையிலே உங்களையும் என்னையும் ஏவுவதற்காக கர்த்தர் வந்திருக்கிறார். கர்த்தர் ஏவுவதற்காக வந்திருக்கிறார். கர்த்தர் ஏவுவதற்காக வந்திருக்கிறார். மோசேயை குறித்து எவ்வளவு ஒரு அருமையான சாட்சி ஏசப்பா பிதாவாகிய தேவன் கொடுத்தாங்க. என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். சத்திய வேதம் கூறுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று. என் குடும்பத்தின் பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரா? என் வீட்டுல எங்கே என் பிள்ளை உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லுவாரா? அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா? அப்படின்னு எனக்கு நான் வேலை செய்யற ஒரு இடத்துல அந்த வேலை எனக்கு கொடுத்தவரு என்னை பார்த்து அந்த சாட்சி சொல்லணும். என்னை பார்த்து எனக்கு வேலை கொடுத்த அந்த அதிகாரி சாட்சி சொல்லணும், இவன் என் வீட்டுல எங்கேயும் உண்மையுள்ளவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லணும்.
அந்த சாட்சியை இன்னைக்கு நீங்க பெறணும்னு விரும்பிதான் கர்த்தர் இன்னைக்கு உங்க முன்னால நின்னு சொல்றாரு, சிம்சோனை இயக்கினது போல நான் உங்களையும் இயக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். காரணம், நீ நல்ல சாட்சி பெற வேண்டும் என்று, நீ ஜனங்கள் மத்தியிலே நல்ல சாட்சி பெற வேண்டும் என்று, நீ என்னுடைய பிள்ளை என்பதை உலகத்திற்கு நீ காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்காகத்தான் உன்னை இயக்குவிக்கும்படியாக, எப்படி சிம்சோனை இயக்குவித்தேனோ அதே போல் நான் உன்னையும் இயக்குவிக்கும்படியாக விரும்பினவராக வந்திருக்கிறேன் என்று என் ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு மனிதனுக்கு ஆண்டவர் குறித்து சொன்ன சாட்சி யார் தெரியுமா? சகரியா. சகரியாவை குறித்து கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்ல சாட்சி கொடுக்கிறாரு. கர்த்தர் இட்ட சகல நியமங்களின்படியேயும் கற்பனையின்படியேயும் என் மகனாய சகரியா வாழ்ந்தான் என்று என் பிதா சாட்சி கொடுத்தாரே. சகரியா ஊமையா வெளியே போறான். சகரியா ஊமையா அந்த 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 ஆலயத்திலிருந்து வெளியே போறான். ஜனங்கள் எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க? இவன் தரிசனத்தை கண்டான் என்று சொன்னாங்க. எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்துக்கு உள்ளந்து வெளியே போகும்போது, அதாவது ஏதோ ஒரு தண்டனையை பெற்றார் என்றால் இவன் தேவ கோபாக்கினைக்கு ஆளானான் என்று சொல்வார்கள். உசியா ராஜா குஷ்டம் பிடிச்சு வெளியே போனான். ஆனா சகரியாவை பார்த்து யாரும் அந்த வார்த்தையை சொல்லல. தரிசனம் கண்டான், தரிசனம் கண்டிருப்பான் என்று சகரியாவை குறித்து எவ்வளவு பெரிய உத்தமமான சாட்சி கொடுத்தாங்க. எவ்வளவு பெரிய உத்தமமான சாட்சி கொடுத்தாங்க. அதே சாட்சியை தான் ஜனங்கள் உங்களை பார்த்து கொடுக்க வேண்டும் என்று, என்னை பார்த்து கொடுக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்பினவராக வந்து சொல்லுகிறார். சிம்சோனை நான் எப்படி இயக்குவித்தேனோ அதே போல் நான் உங்களையும் இயக்குவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவராக வந்திருக்கிறேன். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் புதுபலன் அடைவீர்கள். எருசலேமில் யூதேயாவிலும் மாத்திரமல்ல, முழு உலகத்திலும் எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறணும்னு பிதா விரும்புறாரு. உங்க வாழ்க்கையில விரும்பணும்னு பிதா விரும்புறாரு. கடைசியாக என் இயேசுவை குறித்து பிதா ஒரு சாட்சி கொடுத்தாரே. என் இயேசுவை குறித்து பிதா ஒரு சாட்சி கொடுத்தாரே. இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று என் இயேசுவை குறித்து என் பிதா சாட்சி கொடுத்தாரே. இன்னைக்கு என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவாரா? என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுவாரா? இவன் 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 என் நேச குமாரன், இவன் மேல நான் பிரியமாய் இருக்கிறேன்னு என்ன பார்த்து என் நேசு சொல்லுவாரா? கேள்விக்குறிதான். எனக்கு நான் என்ன இந்த வார்த்தையை நான் கேட்பேன் என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் எனக்கு முன்பாக வந்து நிற்கிறது. ஒரு பெரிய சந்தேகம் தான் எனக்குள்ளே வந்திருக்கிறது. ஏனென்றால் எனக்குள்ளே இருக்கிற பாவம், எனக்குள்ளே இருக்கிற பாவம், நான் விரும்புகிற நன்மைகளை செய்யாதபடி விரும்பாத தீமைகளை நான் செய்து வருகிறேன். காரணம் எனக்குள்ளே இருக்கிற பாவம். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நமக்குள்ளே பாவம் இருக்கிறது, நமக்குள்ளே பாவம் இருக்கிறது, நமக்குள்ளே பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தின் நிமித்தமாக ஜனங்கள் மத்தியிலும் பிதாவாகிய தேவனிடத்திலும் நற்சாட்சி நம்மால் பெற முடியாத ஒரு இடத்திலே இருக்கிறோம். அதனாலதான் ஏசப்பா சொன்னாரு, கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறதே. என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, என் ஆண்டவர் இன்றைக்கு, என் பிதாவாகிய தேவன் இன்றைக்கு என்னை பார்த்தும் உங்களை பார்த்தும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவனில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் என்னை பார்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களை பார்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களும் நானும் ஒரு சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, பரிசுத்தாவி எனக்குள்ளே வரும்பொழுது நான் பலன் அடைகிறேன். இந்த உலகம் முழுவதிலும் நான் சாட்சியாய் வாழ்கிறேன். சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன என் இயேசுவுக்கு நான் சாட்சிகளாய் இருப்பேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுப்போமாக. இந்த இரவு வேளையிலே நான் சாட்சியாக வாழ்வேன் என்று நான் ஒரு தீர்மானத்தை இந்த இரவிலே நான் எடுக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமை பிள்ளைகளே, நான் என் இயேசுவுக்கு நான் ஒரு சாட்சியாக இருப்பேன். நான் என் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக இருப்பேன். மோசேயை போல நான் என் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக இருப்பேன். தாவீதை போல என் இயேசுவுக்கு நான் ஒரு சாட்சியாக இருப்பேன் என்று நீங்களும் நானும் இந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய இடத்திலே வந்திருக்கிறோம். சிம்சோனை இயக்கின தேவ ஆவி என்னை இயக்குவதற்காக வந்திருக்கிறார், உங்களை இயக்குவதற்காக வந்திருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே,
கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சிம்சோனை இயக்கினது போல உன்னை இயக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உன்னை நான் இயக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு வார்த்தைய அபிமெலேக்கு ஈசாக்க பார்த்து சொல்லுவான். அபிமெலேக்கு ஈசாக்க பார்த்து ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுவான். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான டெஸ்டிமனி! ஈசாக்குக்கு எவ்வளவு ஒரு அருமையான டெஸ்டிமனி! நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அபிமெலேக்கு ஈசாக்க அழிக்கணும்னு வந்தாடு. ஈசாக்கு துறவு தோண்டுனா அதை போய் அழிப்பான். இதே செஞ்ச ஒருத்தன் இன்னைக்கு சொல்றாரு, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்கள் நம்மை பார்த்து இதே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை சபிக்கிறவர்கள் இதே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நிச்சயமாகவே இயேசு உன்னோடு இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு சாட்சியா வாழ்வோமா? என் ஆண்டவர் சொன்னார்ல, சாட்சியா இருப்பீர்கள்னு சொன்னார்ல, அதே ஆண்டவருக்கு நம்ம ஒரு சாட்சியா ஜீவிப்போமா? இவன் தேவனுடைய மனிதன் என்று ஜனங்கள் என்னை பார்த்து சாட்சி சொல்ல வேண்டும், உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். இவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது என்று ஜனங்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் விரும்பினவராகத்தான் என் ஆண்டவர் இப்பொழுது உங்கள் முன்பாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். சிம்சோனை நான் இயக்கினேன், சிம்சோனை நான் இயக்கினேன், சிம்சோனை நான் இயக்கினேன், பராக்கிரமசாலியாக மாற்றினேன். பெலிஸ்தர்களின் கரங்களில் இருந்து என் ஜனங்களை நான் மீட்டெடுத்தேன். அவனை குறித்த என் திட்டத்தை நான் நிறைவேற்றினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. அதத்தான் அவர் சொல்றாரு, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றும்படியாக இன்று உன் முன்பாக வந்து நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை இயக்க வைக்கும்படியாக வந்து நின்று கொண்டிருக்கிறேன். உன்னை ஏவுவதற்காக நான் வந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை இயக்குவதற்காக வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லுகிறார். நீ கீழாகாமல் மேலாவே என்று சொல்லுகிறாய். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீ எவரிடமும் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லுகிறார் கர்த்தர். உன் அப்பத்தையும் உன் மாப்பிசைகிற தொட்டியையும் உன் எண்ணெய் கலசத்தையும் நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். என் அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளே, என் ஆண்டவருடைய கரத்திலே நாம் இன்றைக்கு நம்மை நாமே அர்ப்பணிப்போம். தேவ ஆவி நம்மை ஏவுவதற்கு, கர்த்தருடைய ஆவி என்னை ஏவுவதற்கு, கர்த்தருடைய ஆவி உங்களை ஏவுவதற்கு இந்த இரவு வேளையிலே நாம் அர்ப்பணிப்போமாக, நாம் அர்ப்பணிப்போமாக, நாம் அர்ப்பணிப்போமாக. அவருடைய கரத்திலே கர்த்தர் நம்மை பயன்படுத்தட்டும்.